ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிற காயினை இந்த டைத்தில் நம்ம வந்து செல் பண்ணலாமா, இல்லை இன்னமும் ஹோல்டு பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஒரு 100 மடங்கு வரை வளர்ச்சி அடையக்கூடிய காயின்களையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்புகிற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போகணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா, பாங் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2022 அக்டோபர் லாஸ்ட்டில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அதோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.70 தள்ளி ட்ரேட் ஆகிற அளவுக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.40 தள்ளி 37 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து நல்லாவே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 0.40 தள்ளி 48 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு வந்து நல்லாவே ஆல் டைம் ஹை போயிருக்குது. இந்த பாங் காயினை இந்த டைத்தில் செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்கன்னா எப்போ வந்து செல் பண்ணலாம்னா, இன்னமும் ஒரு 10லேருந்து ஒரு 15 மடங்கு வரை லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்குது. அதனால் அந்த டயத்தில் நீங்கள் வந்து செல் பண்ணிக்கோங்க. அதாவது 10 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.30 தள்ளி ஒரு 40 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல வந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செல் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 0.30 தள்ளி 40 அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். 0.30 தள்ளி 10 இல்லை 0.30 தள்ளி 20 அந்த சம்திங் ரேஞ்ச் வரும்போது கூட நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் செல் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, ஃப்ளாக்கியூனோ காயின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளாக்கியூனோ காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.30 தள்ளி 140 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2021 நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதுவும் எந்த அளவுக்கு போனதுன்னா 0.30 தள்ளி 350 பாயிண்ட் அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்போ இருக்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இந்த ஃப்ளாக்கியூனோ காயின் இன்னமும் ஒரு 2 மடங்குக்கு மேலே நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போகலாம். அந்த ஆல் டைம் ஹையை கண்டிப்பாக ரீச் ஆனால் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா 8லேருந்து 10 மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் ஏற்கனவே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணி வைங்க. அப்படி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு 7லேருந்து ஒரு 10 மடங்குக்குள்ளே ஒரு ப்ராஃபிட் எடுத்துடலாம். அந்த 10 மடங்கு வராட்டா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு வரை நீங்கள் வந்து லாபம் எடுத்துக்கலாம். அதாவது ஏற்கனவே நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்கிறது. இப்போ வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. ஏற்கனவே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நான் கண்டிப்பாக இந்த காயினை வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இறங்கும் போது வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. அப்படி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு 10 மடங்கு வரை லாபம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம இந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா சிபாயினோ மீம் காயின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சிபாயினோ காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.40 தள்ளி 40 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சிபாயினோ காயினை ஏற்கனவே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த டயத்தில் செல் பண்ணலாமா, இல்லை இன்னமும் ப்ராஃபிட் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராஃபிட் வரும். ஆனால் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்குதுன்னா இந்த சிபாயினோ காயினுக்கு $25 பில்லியன் மதிப்பில் இப்போ வந்து இருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு இந்த ட்ரேடிங் வால்யூம் வந்து கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $75 பில்லியன் $80 பில்லியன் வரைக்கும் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த ப்ரைஸ்க்கு, அதாவது 0.40 தள்ளி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ரைஸ்க்கு படி நம்ம வந்து பார்த்தோம்னா 0.30 தள்ளி ஒரு 10லேருந்து 15 அந்த சம்திங் ரேஞ்சு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் போதும்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் மறுபடியும் இதே இதில் நீங்கள் முதலீடு போட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சொரா ஏஏ காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.0130 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு மேலே போகலாம், அதாவது இந்த புல் ரன்னில் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குறைந்தபட்சம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $1 வரைக்கும் மேலே வரலாம். அதிகபட்சமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா $1 ஒரு $2 வரைக்கும் வரலாம். அப்போ நம்ம இந்த ப்ரைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த புல் ரனுக்கு ஒரு 50 மடங்குலேருந்து 100 மடங்குக்குள்ளே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி இன்னமும் எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.008லேருந்து ஒரு 7க்குள்ளே கூட வரலாம். அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிக்கலாம். இல்லை இந்த ரேஞ்சுக்கு கூட நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $5000 வாங்குறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கீங்கன்னா இந்த டயத்தில் ஒரு $2500 முதலீடு போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் எந்த அளவுக்கு கீழே போகுதோ அந்த ரேஞ்சில் ஒரு $2500 ஹோல்டு பண்ணிக்கோங்க, அதாவது வாங்கி ஹோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு $5000 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ண மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு போகுதோ அது அந்த ரேஞ்சில் நீங்கள் செல் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடைச்சிரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா ஏஐ டாஜ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஏஆர்பி டாஜ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.90 தள்ளி 630 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.80 தள்ளி ட்ரேட் ஆகிற அளவுக்கு வந்து நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. இப்போ இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு நல்லாவே ப்ராஃபிட் போயிருந்துருக்குது. அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு வரை லாபம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு 10 மடங்கு வரை லாபம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா சப்ளைன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது ஒரு 175 கியூட்ரிலியன் வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு தான் வந்து போகலாம். அதாவது ஒரு 10 மடங்கு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு காயினை நம்ம வந்து எந்த இதுலையுமே வந்து நம்பிட முடியாது. ஒன்று அடித்து தூக்குனா அப்படியே தூக்கிட்டு போயிடும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி விட்டுரும். அதனால் ஓரளவுக்கு மட்டுமே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 5000 ரூபா நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணுறீங்கன்னா ஒரு 50000 ரூபா இல்லை 75000 ரூபா வரும்போது நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகா ட்ரம்ப் காயின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதாவது ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு $2 சம்திங் இருக்கும்போது நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த டயத்தில் கூட நான் சொல்லியிருப்பேன் ரொம்பவே கம்மியான ஃபியூச்சரில் பெரிய லெவலில் வந்து போகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா $11 வரைக்கும் நல்லாவே ஒரு ஆல் டைம் வந்து போயிருக்குது. அதனால் இப்போ இருக்கிற ப்ரைஸில் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இல்லை இன்னமும் கீழே இறங்க விட்டு கூட நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் போகும்னா $50 ஒரு $100 வரைக்கும் மேலே போகலாம். அதனால் வாங்கி ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இப்போ எத்திரியத்தை கொடுத்து நம்ம ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது வேலட் மூலியமாக வாங்கி ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை ஒரு சில எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குது. பிட்மார்ட் இருக்குது, அதுக்கப்புறமா காயின் எக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா பிங்க் எக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா யூனிஸ்வாப் எக்ஸ்சேஞ்ச். அதாவது எத்திரியத்தை கொடுத்து நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை வேலட்டில் நம்ம எத்திரியத்தை கொடுத்து ஹோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் வாங்கி ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா $11 வரைக்கும் மேலே போயிருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும் போது வாங்கி ஹோல்டு பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இறங்குச்சுன்னா ஓரளவுக்கு மறுபடியும் கீழே போய் ஒரு இடத்துல வந்து வாங்கி ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. அப்படியே அதாவது ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே ஒரு 2500, அங்கே ஒரு 2500 அந்த மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிட்டு ஒரு $50 வந்துச்சுன்னா நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே ஐநாட் ரெப்பஸ் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினை வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. மினிமம் நீங்கள் டாலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா $10,000 $50,000 வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.